நம்ம தமிழ்நாட்டில் மீண்டும் எம்ஆர்பியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை, அதாவது நர்சிங் அசிஸ்டண்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, எம்பிபிஎஸ் டிகிரி படித்தவங்க, அவங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்சில் நீங்கள் வெறும் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளோடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். வித்தவுட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க, சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறத நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். சரி, ஓகே. நாம் இப்போ டேரெக்டாக அப்ளிகேஷனை அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து டேரெக்டாக எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. அதாவது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம். இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டை பார்த்தீங்கன்னா மார்ச் 24, 2024 இந்த வெனஸ்டே ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. 15ஆம் வரைக்கும், மே 15ஆம் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உண்டான டேட் தான் மே 15, 2024 வெனஸ்டே வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இங்கேயே நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு அப்ளை, அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ், எக்ஸாமுக்கான சிலபஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் ஃபுல்லாக பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் ஹெல்ப்லைனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மண்டே டு சண்டே 9 o'clock to 6 o'clock, ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நீங்கள் இதுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் குவாலிஃபிகேஷனில் எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே இந்த டைமில் நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் நியூ யூஸரை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. பர்சனல் டீட்டெயில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கோவிட்-19 நீங்கள் எங்கேயாவது டியூட்டி பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜுக்கு போகும். லாகின் பேஜில் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காசு இப்போ பிடிஎஃப்பை நம்ம பார்க்க போகலாம். அதில் என்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கன்னாக்க, இந்த பிடிஎஃப் டேரெக்டாக எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து உங்களுக்கு எம்ஆர்பி டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டேரக்டர் விட்டுருக்காங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது சென்னையிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக விட்டுருக்காங்க. அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/3/2024. நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் 15ஆம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வெளியாகிருக்கு அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் த்ரூவாக எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15/5/2024, அதாவது அடுத்த மாதம் 15ஆம் வரைக்கும் நீங்கள் இதுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் இந்த இதில் 2553 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த சான்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா. நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு 15/3/2024 இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு, அது அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் த்ரூ 24/4/2024 அந்த டேட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் வரைக்கும் உங்களுக்கு 15/5/2024 அந்த டேட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள்
அப்ளை பண்ணும்போது நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு அதுவும் நல்லது அப்படின்றது நான் சொல்லுவேன். உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதாவது 10th பேசிக் கொஷின் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த பேசிக் கொஷின் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பே லெவல் 22 பே லெவல் 22ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதோடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியை வந்து 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா இது எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு படித்து முடிச்சிருக்கீங்க இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு டாக்டர் சேலரி உங்களுக்கு என்னவோ அதை கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸிங் இதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 1/7/2024 இந்த டேட்டுக்குள்ளே இவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் கம்ப்ளீட் ஆயிருந்தால் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி இவங்க பார்த்தீங்கன்னா 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகிரி வந்து 37 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகிரி அதாவது பிடபிள்யூ2 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 47 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து 50 வயசு வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் இருக்குது அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 50 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும் இல்லை, மற்ற கேட்டகரிக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எம்பிபிஎஸ், அதாவது எம்பிபிஎஸ்சில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, மஸ்ட் ஹேஸ் பி அப்ரூவ்டு பை த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்த இதில் இருந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வெறும் டிகிரி படிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னாக்கா, நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களா ஒரு 4 ஆப்ஷனு. அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ இது பண்ணணும், நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் நினச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தாவே போதும், நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப் அண்ட் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட், அதாவது உங்களுக்கு 10th இருந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்போம். 1 hour எக்ஸாம் இருக்கும், 50 கொஷின் இருக்கும். எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கான பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் இது இருக்கும். அதர் கேட்டகரிக்கும் 40% வரை இருக்கும். கம்ப்யூட்டர் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நான் முதலே உங்களுக்கு சொன்னேன். 2 மணி நேரம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டோட்டல் 100 கொஷின். எஸ்சி, எஸ்டி வந்து 30 கொஷின் மட்டும் கரெக்டாக அடித்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35 கொஷின் அதர் கேட்டகரி. எஸ்சி, எஸ்டியை தவிர்த்து 35 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயிலெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான பெனிஃபிட் என்ன இருக்குன்னாக்கா, கொரோனா எல்லாம் இருந்துச்சுங்களா, COVID-19 அந்த டைமில் வந்து நீங்கள் யாராவது வந்து நீங்கள் மெடிக்கல் சர்வீஸில் வந்து நீங்கள் அவங்களுக்கு போய் உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஹாஸ்பிட்டலெலாம் போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அது வந்து 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 2 மார்க்கு உங்களுக்கு பெனிஃபிட் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மாதத்துலேருந்து அதாவது 18 மாதம் நீங்கள் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 3 மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங் கார்டு இதில் வந்து நீங்கள் 24 மாதம் நீங்கள் உதவி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுக்கு 4 இயருக்கு வந்து 4 மார்க் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 மாதம் கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ்
அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா எஸ்சி எஸ்டி டிடி பிஹெச் பிடபிள்யூ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹500 வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். மற்ற அதர் கேட்டகிரிக்கு வந்து ₹1000 உங்களுக்கு ஃபீஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா www.mrbtngovernment.in இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி மெயில் ஐடி அண்ட் மொபைல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக தான் வரும். நோ கம்யூனிகேஷன் வில் பை போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு போஸ்ட் வழியாக உங்களுக்கு எதுவுமே வராது. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேபிள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோடு பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோடு பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல் டிக்கெட்டும் இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னா மெயில் ஐடிலையும் எஸ்எம்எஸ்லேயும் தான் உங்களுக்கு ஆல் டிக்கெட்டோட ரெஜிஸ்டர் நம்பரோட சேர்த்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அப்படி ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ guys, இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து நீங்கள் எம்பிபிஎஸ்சில் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நம்மளும் சொன்ன மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.